கைஸ், என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லெவல் 1 பிளேயரோட எபிசோடு 8. எபிசோடு 7 மிஸ் பண்ணவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த லைக் பட்டனை ஒரு தட்டிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே சின் இந்த புது ஆளுக்கு ஒரு டாப் டியர் பிளேயர் ஆகிறதுக்கான எல்லா பொட்டன்ஷியலும் இருக்குன்னு சொல்கிறா. அவங்க இந்த வாய்ப்பை தவற விட முடியாது. இந்த பக்கம் நம்ம ஹீரோ ரெட் வுல்ஃப் டஞ்சனை முடிக்கணும்னு நினைக்கிறான். ஏன்னா மற்றதெல்லாம் ஏற்கனவே கிளியர் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ அங்கே போகிறதுக்கு நம்ம ஹீரோ கிட்ட வழியே இல்லை. அதுக்கப்புறம் இன்னொரு சிட்டியில் நம்ம ஹீரோ புது ஸ்கில்ஸை எப்படி டெவலப் பண்ணுறதுன்னு யோசிக்கிறான். ஏன்னா அதை பற்றி இன்டர்நெட்டில் ஒன்றும் இல்லை. ஒருவேளை அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சால் மட்டும் போதுமோ? பிரச்சனை என்னன்னா அது ஒரு பேசிவ் ஸ்கில். நம்ம ஹீரோவுக்கு காயம்படக்கூடாது. ஹோட்டலில் நம்ம ஹீரோ மேஜிக் ஸ்டோன்ஸை எப்படி மறைக்கலாம்னு ஒரு வழியை யோசிக்கிறான். அஞ்சனோட என்ட்ரன்ஸில் நிற்கிற அந்த ஆளுங்களை நம்ம ஹீரோவால் துளியும் நம்ப முடியலை. அசோசியேஷன் ஸ்டாஃபோட கண்ணில் படாமல் எஸ்கேப் ஆகணும்னு பிளான் போடுறான். ஏன்னா இந்த இன்ஸ்பெக்ஷன் எதுக்குன்னா பிளேயர்ஸ் யாராவது மான்ஸ்டர் எக்ஸ் இல்லைனா வேறு வேர்ல்டு செடி விதைகளில் மாதிரி டேஞ்சரான பொருட்களை திருட்டுத்தனமாக கொண்டு வரதை தடுக்கிறதுக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையான காரணம் பிளேயர்ஸ் டேக்ஸ் கட்டாமல் ஏமாத்துறதை தடுக்கத்தான் அப்படின்னு எல்லாருக்கும் ஓப்பனாக தெரியும். நம்ம ஹீரோவுக்கு அசோசியேஷனும் கில்டும் கண்டிப்பாக ஏதோ ஒரு கார்டினல் வச்சுருப்பாங்கன்னு கன்ஃபார்மாக தெரியுது. நம்ம ஹீரோ ஒரு வழியை கண்டுபிடிக்கணும். அப்போதான் ஷாப்பில் வாங்குறதுக்கு ஏதோ ஒன்று இருந்ததை நம்ம ஹீரோ பார்த்தது ஞாபகத்துக்கு வருது. முக்கியப்படுற அந்த ஸ்கில் அதோட ஓனர் மட்டும் ஆக்சஸ் பண்ணி ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஒரு தனி ஸ்பேஸை கிரியேட் ஆக்குது. வழக்கம் போல் ப்ரைஸ் ரொம்ப அதிகமானாலும் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு அது நம்ம ஹீரோவுக்கு கண்டிப்பாக தேவைப்படுற ஒரு ஸ்கில். நம்ம ஹீரோ கிளிக் பண்ண அடுத்த செகண்டே அந்த ஸ்கில் புக் நம்ம ஹீரோவோட கைக்கு வந்துடுது. அந்த ஸ்கில்லை கற்றுக்க நம்ம ஹீரோ ஓகே சொன்னதும் சந்தேகமே இல்லாமல் நம்ம ஹீரோ இப்போ ஒரு வயசான தோற்றத்துக்கு மாறிட்டான். ஆனால் அதை டெஸ்ட் பண்ண நம்ம ஹீரோ பர்சனல் ஸ்பேஸ் ஸ்கில்லை ஆக்டிவேட் பண்ணுறான். ஒரு போர்ட்டல் நம்ம ஹீரோ முன்னாடி திறக்குது. அது வேலை செய்யுதுன்னு காட்டுது. உள்ள நம்ம ஹீரோ எதிர்பார்த்ததை விட ரொம்ப பெருசாக இருக்குது. அவன் ஒரு காலத்தில் வந்த சின்ன ஸ்டுடியோ அப்பார்ட்மெண்ட்டை விட ரொம்ப பெருசு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ போர்ட்டலை மூடிட்டு மான்ஸ்டர்ஸை ஹண்ட் பண்ண கிளம்புறான். நம்ம ஹீரோ போர்ட்டலுக்கு போகிறான். எல்லாம் ஸ்மூத்தாக நடக்குதுன்னு நம்புகிறான். இன்னொரு சாதாரண ராத்திரி மாதிரி இதுவும் யாருக்கும் தெரியாமல் கடந்து போகணும்னு நினைக்கிறான். ஆனால் எவ்வளவுதான் மாறினாலும் கிட்ட இருந்து பார்த்தா மறக்க முடியாத ஒருத்தன் எப்பவும் இருப்பான். அங்கே இருக்கிற ஸ்டாப் மெம்பர் நம்ம ஹீரோவோட பேட்சை வாங்கி மிஷினில் ஸ்கேன் பண்ணுறான். ஆனால் நம்ம ஹீரோ கிளியர் ஆகி உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த ஆள் நம்ம ஹீரோவை ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண சொல்கிறான். கொஞ்ச நேரத்தில் அந்த ஆள் நம்ம ஹீரோவோட அடையாளத்தை கன்ஃபார்ம் பண்ணிடுறான். கேவுக்குள்ளே போனதும் ஒரு மின்னல் ஸ்பீடு மூவில் அங்கே இருந்த ஓநாய்களை துண்டு துண்டாக வெட்டி தள்ளுறான். அதுக்கப்புறம் ஒரு புது அப்டேட் வருது. நம்ம ஹீரோ 1000 ரெட் வூல்ஸை ஹண்ட் பண்ணதுக்கு ஒரு ரேர் டைட்டில் கிடைக்கிது. கடைசியில் அது ரொம்ப ஸ்மூத்தாக போச்சு. முன்னாடி ட்ராமாலாம் ஒரு பயோமெட்ரிக் செக்குக்காக தான். அதனால தான் டஞ்சனுக்குள்ளே போகிறது ஈஸியாக இருந்துச்சு. நம்ம ஹீரோ பர்சனல் ஸ்பேஸை திறந்து ஜுவல்ஸை உள்ளே இழுக்கிறான். ஆனால் உன்னை பிடிச்சிக்கிறான். ஏன்னா அவன் ஏதாவது உன்னை வெளியே எடுத்துகிட்டு போகணும். நம்ம ஹீரோவோட பேக் ஸ்கேன் பண்ணப்படுது. நம்ம ஹீரோ கொஞ்சம் பதட்டமாக ஃபீல் பண்ணுறான். கடைசியில் ஸ்டாஃப் எல்லாம் சரியாக இருக்குன்னு க்ரீன் சிக்னல் தரான். அப்புறம் நம்ம ஹீரோ இன்னொரு நார்மலான வேலை நாள் மாதிரி அங்கேருந்து கிளம்புறான். இப்போ நம்ம ஹீரோ நிம்மதியாக இருக்கலாம். ஏன்னா நம்ம ஹீரோ இனிமேல் யாருடைய கவனத்தையும் ஈர்க்க மாட்டான். 10 நாள் கழிச்சு நம்ம ஹீரோ கடைசியாக 10,000 ரெட் வூல்ஸை ஹண்ட் பண்ண முடியுது. கில் பண்ணது போதும்னு அன்றைக்கி நைட்டோட நிப்பாட்டிட்டு கிடைச்ச ஐட்டம்ஸை எல்லாம் அடுக்க ஆரம்பிக்கிறான். அப்போ ஒரு ஸ்கில் புக் கண்ணில் சிக்குது. ஆனால் அது ஆல்ரெடி நம்ம ஹீரோ கிட்ட இருக்கிற அதே ஸ்கில் தான். மற்றது அப்புறம் பார்த்துக்கலாம்னு ஓரம் கட்டிட்டு இப்போ நம்ம ஹீரோக்கு எது தேவையோ அதில் மட்டும் குறியாக இருக்கான். ரீஜென்ரேட்டிவ் வின்ஸ் ரெக்கவரியை பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ணுற ஒரு தரமான பேசிவ் ஸ்கில். கொஞ்சமும் லேட் பண்ணாமல் நம்ம ஹீரோ அந்த புது பவரை கற்றுக்க ஓகே சொல்கிறான். அப்போ தான் ஒரு புது நோட்டிஃபிகேஷன் வருது. ஆனால் ஏதோ ஒரு காரணத்தால் நம்ம ஹீரோவால் அந்த புது ஸ்கில்லை கற்றுக்க முடியலை. நம்ம ஹீரோவுக்கு ஒன்றுமே புரியலை. அப்படியே ஷாக் ஆகி முழிக்கிறான். நம்ம ஹீரோ இத்தனை காலத்தில் இப்படி ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டதே இல்லை. உண்மையில் என்ன நடந்துச்சுன்னா புக் ஆஃப் இம்மார்டாலிட்டி இந்த ஸ்கில்லை அப்சர்வ் பண்ணி அப்புறம் அந்த பவரை வச்சு தன்னையே டெவலப் பண்ணிக்குது. மறுபடியும் நம்ம ஹீரோவுக்கு ஒன்றுமே புரியலை. நம்ம ஹீரோவோட ஸ்கில் ஸ்டேட்டஸ் விண்டோவை பார்த்தா அங்கே எந்த மாற்றமுமே இல்லாத மாதிரி தெரியுது. ரீஜென்ரேட்டிவ் வின்ஸ் இன்னொரு ஸ்கில்லோட மெர்ஜ் ஆயிருச்சு. ஆனால் அதோட பவர் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு தெரியலை. நம்ம ஹீரோ ஒரு டேகரை எடுத்து தன்னோட கையை வெட்டி செக் பண்ணி பார்க்குறான். ஆனால் ஆச்சரியமாக அந்த காயம் டக்குன்னு சரியாயிருச்சு. ஒருவேளை இது இன்னும் எவால்வ் ஆகிற நிறைய புக்ஸை முழுங்கணுமோன்னு நினைக்கிறான். பிரச்சனை என்னன்னா இது உன்னோட ப்ரைஸ் 30 மில்லியன். ஆனால் அதோட எஃபிஷியன்சி ரொம்ப கம்மி. கடைசியில் நம்ம ஹீரோ டஞ்சனை விட்டு வெளியே வரான். ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டே நடந்து வரான்.
ஒரு தெரியாத நம்பர்லேருந்து நம்ம ஹீரோவுக்கு கால் வருது. நம்ம ஹீரோ ஆன்சர் பண்ணுறான். ஃபோனில் இருக்கிற ஆளுக்கு அவங்க பேசுகிறது நம்ம ஹீரோ கிட்ட தான் ஏற்கனவே தெரியும். செகண்ட் சப்போர்ட் டீமோட லீடர் தான் கால் பண்ணுறான். அதை கேட்ட உடனே நம்ம ஹீரோ பதட்டமாயிடுறான். ஆனால் ஹீரோவோ அவனோட எல்லா கண்டிஷனும் ஓகே ஆயிடுச்சுன்னு வர காலுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்ததா சொல்கிறான். அந்த 100 பில்லியன் ஒன் கான்ட்ராக்டை இன்னும் நல்லா ஞாபகம் வச்சுருக்கான். அதனால தான் நம்ம ஹீரோவோட கண்டிஷன் எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு இப்போ கான்ட்ராக்டில் சைன் போட நேரில் வர சொல்கிறான். நம்ம ஹீரோ இது ஏதாவது ஸ்கேமாக இருக்குமோன்னு டவுட் படுறான். ஆனால் கால் பண்ணுறவன் இதில் பெரிய அமௌண்ட் சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால ரொம்ப சீரியஸாக ஹேண்டில் பண்ணுறதா சொல்கிறான். ஒரு நிமிஷம் நம்ம ஹீரோவுக்கு பேச்சே வரலை. நம்ம ஹீரோ இப்போ மீட்டிங்க்கு வரதுக்கு ரொம்ப டயர்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு முதல்ல கான்ட்ராக்டை அனுப்ப சொல்கிறான். கண்டிப்பாக அனுப்பி வைக்கிறேன்னு அந்த ஆளும் சொல்ல இன்னும் முழுசாக நம்பாத நம்ம ஹீரோ கான்ட்ராக்டை பார்த்துட்டு கூப்பிட்றேன்னு சொல்லி ஃபோனை வைக்கிறான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் நம்ம ஹீரோவுக்கு கான்ட்ராக்ட் வருது. அப்புறம் நம்ம ஹீரோ ஒரு லா ஃபார்முக்கு போகிறான். லாயர் டாக்குமெண்ட்டை செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாம் சரியாக இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு சொல்கிறாரு. ஆனால் அப்புறம் லாயர் கில்டு அதை யூஸ் பண்ண நினச்சா ஹீரோவுக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிற நிறைய கிளாஸஸ் இருக்கிறத கவனிக்கிறான். நம்ம ஹீரோ அந்த டீட்டெயில்ஸ் என்னன்னு கேட்குறான். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னன்னா, நம்ம ஹீரோ கில்டோட இமேஜுக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிற மாதிரி ஏதாவது செஞ்சால் கான்ட்ராக்ட் செல்லாது. எக்ஸிக்யூட்டிவ்ஸ் தான் அதை முடிவு பண்ணுவாங்க. ஒரு கிளாஸ் என்ன சொல்லுதுன்னா, பிளேயர் அவங்க எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யலைன்னு முடிவு பண்ணால் அவங்க கான்ட்ராக்டை டெர்மினேட் பண்ணிக்கலாம். கான்ட்ராக்டை மீறினதுக்கான பெனால்ட்டி ரொம்பவும் அதிகம். ஒருவேளை அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா நம்ம ஹீரோ வாங்கின போனஸ் அமௌண்ட்டை விட 10 மடங்கு பணத்தை திரும்ப கட்டணுமா. ஹீரோவுக்கு இந்த ஆளுங்க மேலே இருந்த கொஞ்ச நெஞ்ச பொறுமையை போய்கிட்டு இருக்கு. லாயர் சொன்னபடி இந்த கிளாஸஸை எல்லாம் சரி பண்ணி போனஸ் அமௌண்ட்டை ஒரு தெளிவான டேபிளை செட் பண்ண ஒரு மீட்டிங் ஷெடியூல் பண்ண சொல்கிறான். முக்கியமாக அந்த 10 மடங்கு பெனால்ட்டி மல்டிப்ளையர் கண்டிப்பாக இருக்கக்கூடாதுன்னு கராராக சொல்லிடுறான். நம்ம ஹீரோ அந்த கில்லு ரெப்ரசன்டேட்டிவை கூப்பிட ட்ரை பண்ணுறான். அவன் அவங்கக்கிட்ட ரொம்ப சைலண்ட்டாக பேசணும்னு நினைக்கிறான். ஆனால் அது நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம ஹீரோ முதல்ல டீல் பேச வந்த அதே பிஸ்னஸ் மேனேஜரை கூப்பிட்றான். இந்த தடவை அந்த ஆள் 50 மில்லியன் போனஸ் தரதா ஆஃபர் பண்ணுறான். நம்ம ஹீரோ 100 கேட்டேன்னு சொல்கிறான். நெகோஷியேட்டருக்கு அது தெரியும். ஆனால் யதார்த்தமாக பேசணும்னா கில்டு ஒரு பெரிய கம்பெனியாக இருந்தாலும் நம்ம ஹீரோ கேட்குற அமௌண்ட்டு ரொம்ப அதிகம். உண்மையை சொல்லணும்னா அந்த ஆள் 50 பில்லியன் அப்ரூவ் வாங்கவே கெஞ்ச வேண்டியிருந்துச்சு. இந்த சுச்சுவேஷனில் நம்ம ஹீரோ யோசிக்கிறேன்னு வேற சொல்கிறான். அதுக்கப்புறம் அவன் கான்ட்ராக்டை நம்ம ஹீரோவுக்கு அனுப்புகிறான். நம்ம ஹீரோ டாக்குமெண்ட்டை பார்த்தா போனஸ் அமௌண்ட்டை தவிர மற்றதெல்லாம் பழைய மாதிரியே தான் இருக்குது. லாயர் எல்லாம் நல்லபடியாக போச்சான்னு செக் பண்ணுறாரு. நம்ம ஹீரோ ஆமான்னு சொல்லிட்டு புது டாக்குமெண்ட்டை ரிவ்யூ பண்ண சொல்கிறான். கண்டிப்பாக அந்த ஆள் அதை சந்தோஷமாக செய்ய ஒத்துக்கிறான். ஆனால் அவன் ரிவ்யூ பண்ணிட்டு வரும்போது ஏதோ ஒன்று அவனை தொந்தரவு பண்ணுது. அந்த கான்ட்ராக்டை ஒரே ஆள் எழுதின மாதிரி தெரியலைன்னு லாயர் சந்தேகப்படுறான். நம்ம ஹீரோ இது 2 வேறு ஆளுங்க எழுதினதுன்னு உன்னால் எப்படி கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னு கேட்குறான். அவன் லே அவுட் ஒரே மாதிரி இருந்தாலும் சில முக்கியமான வித்தியாசங்கள் இருக்குன்னு சொல்கிறான். முக்கியமாக இதில் நம்ம ஹீரோவுக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிற கிளாஸஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. பெனால்ட்டி அமௌண்ட்டையும் போனஸை விட 5 மடங்காக குறைக்கப்பட்டிருக்கு. நம்ம ஹீரோவுக்கு ஒரே குழப்பம். ஒரே கில்டு எதுக்காக 2 வேறு கான்ட்ராக்ட்ஸை ஆஃபர் பண்ணுதுன்னு கேட்குறான். கில்டுக்குள்ளே ஏதோ ஒரு உள்பிரச்சனை நடக்குதுன்னு புரியுது. ஆனால் அது நம்ம ஹீரோவுக்கு சாதகமாக முடிஞ்சிருக்கு. இதை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ ஒரு நல்ல டீலையே பேசி முடிக்கலாம்னு நினைக்கிறான். அதனால் நம்ம ஹீரோ லாயர்கிட்ட ஃபஸ்ட்டு கான்ட்ராக்டே வச்சு எந்த ட்ரிக்ஸும் இல்லாமல் ஒரு தெளிவான கான்ட்ராக்டை ரெடி பண்ண சொல்கிறான். ஹோட்டலில் நம்ம ஹீரோ இன்டர்நெட்டில் தேடுறான். கில்டு மாஸ்டருக்கும் வைஸ் லீடருக்கும் நடுவில் ஒரு சண்டை இருக்குன்னு சீக்கிரமாக தெரிஞ்சுக்கிறான். அதனால் நம்ம ஹீரோ அவங்கள கலாய்க்கலாம்னு நினைக்கிறான். நம்ம ஹீரோ முதல்ல சப்போர்ட் டீமோட 2வது லீடரான சிஓவை கூப்பிட்றான். அந்த ஆளும் ஒரு வழியாக அவனோட கிளையண்ட் நல்ல முடிவு எடுத்திருப்பான் போலன்னு நம்புகிறான். நம்ம ஹீரோ இன்னும் பெரிய போனஸ் வேணும்னு சொல்லி இப்போ ஸ்ட்ரைட்டாக 200 பில்லியன் கேட்குறான். இதை கேட்டதும் அந்த ஆளுக்கு முதல்ல பயங்கர ஷாக்கு. அப்புறம் அது கண்டிப்பாக முடியாதுன்னு சொல்லிடுறான். அதனால் நம்ம ஹீரோ அசால்ட்டாக 300 பில்லியன் வேணும்னு கேட்குறான். சிஓ ஒரு கட்டத்துக்கு மேலே உண்மையை சொல்லி நம்ம ஹீரோ தன்னை வச்சு காமெடி பண்ணுறானா இல்லை கலாய்க்கிறானான்னு கேட்குறான். நம்ம ஹீரோ ஏற்கனவே டீம் லீடர் கோ ஜின்சுக்கை கான்டாக்ட் பண்ணிட்டதா சொல்கிறான். அதனால் அவங்களுக்குள்ள விஷயம் சரியாக போகலைன்னு இப்போ எல்லாருக்கும் நல்லா தெரியுது. சிஓ வேறு வழி இல்லாமல் வலையில் மாட்டிக்கிட்டு மற்றவங்க எந்த ஆஃபர் கொடுத்தாலும் அதை விட அதிகமாக கொடுத்து மேட்ச் பண்ணுறதா சொல்கிறான். நிச்சயமாக அவங்க 2 பேரும் ஒருத்தர் அந்த அளவுக்கு வெறுக்கிறாங்க. இப்போது அவன் கோவை கூப்பிட்றான். டீம் லீடர் ரொம்ப சந்தோஷமாக நம்ம ஹீரோ கான்ட்ராக்டை ரிவ்யூ பண்ணிட்டாரான்னு கேட்குறான். ஹீரோவும் ஆமானும் அப்படியே சைன் பண்ணலாம்னு கூட நினச்சேன்னு சொல்கிறான். உடனே கோ நேரில் மீட் பண்ணலாமான்னு கூப்பிட நம்ம ஹீரோ சடன்லி மனசை மாற்றிக்கிட்டதா சொல்கிறான். இந்த ஆள் மொத்தமாக குழம்பி போயிடுறான். நம்ம ஹீரோ மெசேஜில் வாங்கின கான்ட்ராக்டை அவனுக்கு அனுப்ப போகிறதா சொல்கிறான். கோ அந்த டாக்குமெண்ட்டை பார்க்க ஒரு செகண்ட் டைம் கேட்குறான்.
அவன் அதை வாங்கினதும் நம்ம ஹீரோ உங்கள் உள் பிரச்சனைகளை முதல்ல தீர்த்துட்டு அப்புறம் பேசலாம்னு சொல்கிறான். இதோட இந்த எபிசோடு ஓகே காய்ஸ், இன்னைக்கு ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். பாய் காய்ஸ்.